நம்ம என்ன காரியம் நினைச்சாலும் அம்பிகை நினைக்க அது நிறைவேறும், நல்ல விதமாக நிறைவேறும். அறம் பொறும் அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மா அர்த்தா காமா மோக்ஷா என்ற சதுர்வித புருஷார்த்தங்களை வேதங்கள் உரைக்கின்றன. அவ்வாறு வாழ்க்கையிலே பொருள் தேடுவதும் சுகங்களை தேடுவதும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும். தர்மம்னா பிறருக்கு ஒரு துன்பம் வராத அளவிற்கு நம்ம இன்பம் தூய்க்கலாம், பொருள் தேடலாம். ஆனால் பிறருக்கு ஒரு துன்பம் வறுமையானால் அது நம்மீதே திரும்பி வந்துவிடும் என்பதுதான் இந்த தர்மத்தின் ரகசியம். அந்த அடிப்படையில் நான் நினைத்த தர்மத்திற்கு உட்பட்ட அந்த காரியங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று அம்பிகையிடம் வேண்டி இந்த பாடலை அம்பிகையினுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றோம். அபிராம பட்டனுடைய ஊஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே உரியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு பாடல் பாடப்பட்டவுடன் வெட்டப்படுகிறது. அபிராம பட்டன் தன் வாழ்வின் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறானோ என்று நாம் அஞ்சக்கூடிய அந்த நேரம். ஆனால் அபிராம பட்டனுக்கோ அம்பிகையின் மீது இருந்த நம்பிக்கை மாறவில்லை. அந்த நம்பிக்கையினாலே பாடுகின்றான். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கும் அன்னே. பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய முதல் மூவருக்கும் நீதான் தாய். முதல் மூவருக்கும் அன்னே. உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே ஏத்துவனே ஏத்துவனே ஏத்துவனே. மறவாமல் உன்னை நினைப்பேன். இன்பம் வந்த பொழுதும் துன்பம் வந்த பொழுதும் பாராட்டுக்கள் குவிந்த போதும் தூற்றுதல்கள் குவிந்த போதும் போற்றுதல்கள் குவிந்த போதும் அவதூறுகள் குவிந்த போதும் வாழ்த்துக்கள் குவிந்த போதும் செல்வங்கள் குவிந்த போதும் வறுமை சூழ்ந்த போதும் கடன் சூழ்ந்த போதும் உடன் வந்தவர் பிரிந்த போதும் என்றும் உன் அடியாரை பின்பற்றி உன் வழியில் செல்லும் நான் உன்னை மறவேன் தாயே.
பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கும்